தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சத்ய பூங்கொன்றன் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அவர் ஏற்கனவே WCTC கிருஷ்ணகிரியிலே நீண்ட காலம் பயிற்சியாளராக இருந்து பலரை தயார் செய்தவர். அவர் இன்று இருக்கக்கூடிய வகுப்பானது பிரீமியம் ப்ராடக்ட் மற்றும் ரீட்டைல் போஸ்ட் சம்பந்தப்பட்டவையாகும். அனைவரும் கவனமாக பாடத்தினை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சத்யா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சத்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் சர்வீசஸ் அண்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட் இதுல இருக்கக்கூடிய கேட்டகரிஸை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ரீட்டைல் சர்வீசஸ் அப்படின்றது ஜென்ரலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி அதனுடைய மோட்டோ வந்து ரெவன்யூ ஜென்ரேஷன். நம்ம நிறைய வந்து சர்வீஸ் கேட்டகரி ஆஃப் ஒர்க் பார்ப்போம். அந்த சர்வீஸ் கேட்டகரி ஆஃப் ஒர்க் எல்லாம் தாண்டி ரெவன்யூ ஜென்ரேஷனை ஒரு முக்கியமான ஒரு எய்மா வச்சு நம்ம டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மெயில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி சர்வீசஸ்க்கு பேர் தான் ரீட்டைல் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ அந்த மாதிரி ரீட்டைல் சர்வீசஸ்ல என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆதார் அப்டேஷன். ஆதார் அப்டேஷன் எல்லாருமே நம்ம ஃபீல்டில் பார்க்கறது தான். ஸோ ஆதார் அப்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லுக்கும் சேர்த்து டோட்டலாக 13,352 ஆதார் அப்டேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ் வந்து ஆஸ் ஆன் டேட் நமக்கு வந்து இருக்கு. இது ஒரு முக்கியமான கவுண்ட்டு. ஸோ 13,352 ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேஷன் சென்டர்ஸ் வந்து ஆஸ் ஆன் டேட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ்ல நம்ம என்ன மாதிரியான ஒர்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 விதமான ஒர்க்கை வந்து நம்ம கேரி அவுட் பண்றோம். ஒன்று வந்து நியூ ஆதார் என்ரோல்மெண்ட், ஆதாரே இல்லாதவங்களுக்கு புதுசாக ஆதாரை என்ரோல்மெண்ட் பண்ணி தருது. ரெண்டாவது ஆதார் அப்டேஷன். ஆதார் அப்டேஷன் அப்படின்றது எக்ஸிஸ்டிங் ஆதார் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுடைய ஆதார்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நாம பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம ஆதார்ல வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட்ல பார்த்தோம்னா அந்த வரக்கூடிய கஸ்டமருடைய கம்ப்ளீட் டெமோகிராஃபிக் அண்ட் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேப்சர் பண்ணி ஆதார் சர்வருக்கு வந்து சென்ட் பண்றோம். ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட் அல்லது ஆதார் அப்டேஷன்ல 2 விதமான டெர்மினாலஜிஸை நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெமோகிராஃபிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம். ஒரு ஆதார்ல என்னென்ன மாதிரியான ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம எல்லாருமே ஆதார் ஹோல்டர்ஸ் தான். ஸோ நமக்கே தெரியும் ஆதார்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒன்று நம்மளுடைய நேம் இருக்கும், தென் நம்மளுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்கும். இஃப் நம்ம இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்னா இமெயில் ஐடி இருக்கும், தென் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஸோ டெக்ஸ்டுவல் ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பேர் தான் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸையும் ப்ளஸ் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், நம்ம 3 விதமான பயோமெட்ரிக் டேட்டாவை ஒவ்வொரு ஆதார் கஸ்டமருக்கும் கேப்சர் பண்றோம். ஒன்று அவங்களுடைய ஃபேஷியல் ஃபோட்டோ, அவங்களுடைய ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். ரெண்டாவது அவங்களுடைய 10 விரல்களையும் நம்ம ஃபிங்கர் பயோமெட்ரிக்கை வந்து கேப்சர் பண்றோம். தென் அடுத்தது அவங்களுடைய ஐரிஸோட இமேஜை வந்து நம்ம கேப்சர் பண்றோம். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டேட்டாவை கலெக்ட் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேரு பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் கேப்சரிங். ஸோ டெமோகிராஃபிக் அப்படிங்கிறது நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இந்த 5 ஃபீல்டும் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனா நம்ம கேதர் பண்றோம். ஃபேஷியல் இமேஜ் அதாவது போட்டோ, தென் 10 விரலுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஐரிஸ் கேப்சரிங், இந்த 3 பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டோட்டல் 8 இன்ஃபர்மேஷன்ஸை கேப்சர் பண்ணி நாம ஒரு ஆதார் என்ரோல்மெண்ட்டை ப்ராசஸ் பண்றோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கு நாம கஸ்டமர் கிட்ட எவ்வளவு அமௌண்ட் சார்ஜ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங். ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வந்து நாம கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வேற அதுக்காக நம்ம யூஐடிஐல இருந்து நமக்கு அமௌண்ட் வருது, அது செகண்டரி. நம்ம கஸ்டமர் கிட்ட ஏதாவது சார்ஜ் பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் என்ரோல்மெண்ட், நியூ என்ரோல்மெண்ட்டுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றது இல்லை. இது ஒன் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க். ரைட், ஒருத்தருக்கு ஆதார் நம்ம என்ரோல் பண்ணிட்டோம், அதோட ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது ஆதார் அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஒர்க். இந்த ஆதார் அப்டேஷன்ல அகைன் 2 ஃபீல்டு நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஒன்று டெமோகிராஃபிக் டேட்டா கலெக்ட் பண்றோம், இன்னொன்று பயோமெட்ரிக் டேட்டா கலெக்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல டெமோகிராஃபிக் டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸோ கரெக்ஷன்ஸோ இல்லை அடிஷனோ டெலிஷனோ இருந்ததுன்னா அது பண்றதுக்கு பேரு டெமோகிராஃபிக் அப்டேஷன். அது இல்லாம பயோமெட்ரிக் அப்டேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து திடீர்னு ஃபிங்கர் பிரிண்டே விழமாட்டேங்குது, எங்கேயாவது போயிட்டு அவங்க ரேஷன் கடையிலையோ இல்லை வேற எங்கேயாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீமுக்காக
பயோமெட்ரிக் வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்டே ஒழுங்கா விட மாட்டேங்குது அப்படின்னாலும் அவங்கள போய் பயோமெட்ரிக் அப்டேஷன் பண்ணிட்டு வாங்கன்னு நம்ம கிட்ட அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பயோமெட்ரிக் டேட்டாவை ரீகேப்சர் பண்றது. தென் ஒருத்தவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல போட்டோ எடுத்திருப்பாங்க, இப்போ வந்து அவங்களோட போட்டோ வந்து திருப்பி ஒரு வாட்டி அவங்க மாடிஃபை பண்ணணும், இப்போ இருக்கிற கரண்ட் போட்டோ வந்து அவங்க அப்டேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது. தென் ஐரிஸ் கேப்சரிங். இந்த மாதிரியான இந்த 3 அப்டேஷனையும் நம்ம அப்டேஷன் மீன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ், கரெக்ஷன்ஸ், டெலிஷன்ஸ், அடிஷன்ஸ் இது எல்லாமே தான். ஸோ இந்த மாதிரி பண்ற ப்ராசஸ்க்கு பேர் வந்து பயோமெட்ரிக் அப்டேஷன். ஸோ 2 விதமான அப்டேஷன், ஒன்று டெமோகிராஃபிக், அனதர் பயோமெட்ரிக். இதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கு. ரைட், இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூஸ் இட் மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பயோமெட்ரிக் அப்டேஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு, இல்லை கீழ்கண்டவற்றுள் எது வந்து பயோமெட்ரிக் அப்டேஷன் அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ், போட்டோ. இதுல எது பயோமெட்ரிக் அப்டேஷன் கேட்டாங்கன்னா போட்டோ தான் பயோமெட்ரிக் அப்டேஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆதார் அப்டேஷன்ஸ், ஆதார் ரிலேட்டடான டாபிக்ல. தென் அடுத்தது ஆதார்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு மெனி ஆதார் என்ரோல்மெண்ட் கம் அப்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு 13,352 சென்டர்ஸ் ஆஸ் ஆன் டேட் இருக்கு. ஸோ இது ஆதார்ல இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது சார்ஜஸ் கலெக்டட். நம்ம ஆதாருக்கு என்னென்ன மாதிரியான ஆதார் சர்வீசஸ்க்கு என்னென்னலாம் சார்ஜஸ் கலெக்ட் பண்றோம் அப்படின்றது. ஸோ நான் முன்னவே சொன்னேன், ஆதார் இங்க நீங்க ஃபர்ஸ்ட் .1 .2ல பாத்தீங்கன்னா ஆதார் ஜென்ரேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ் அப் டு 5 ஏஜ், 0 to 5னா அப் டு 5 ஏஜ், அண்ட் ஆதார் ஜென்ரேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ் மோர் தென் 5 இயர்ஸ் ஏஜ் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ தட் மீன்ஸ் புது ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சார்ஜஸ் எதுவுமே கலெக்ட் பண்றது இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்றோம். ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அடுத்தது அப்டேஷன் வரும். ஸோ மேண்டேட்ரி அப்டேட் அப்படின்றது, இப்போ நம்ம ஜென்ரலி ஒரு அடல்ட்டுக்கு நம்ம ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய பயோமெட்ரிக் அப்டேட்டான ஃபேஷியல் ஃபோட்டோ கேப்சரிங்கு, பயோமெட்ரிக் கேப்சரிங்கு, ஐரிஸ் கேப்சரிங், இது 3மே வந்து ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு வந்து நம்ம அட் டைம் ஆஃப் ஆதார் என்ரோல்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணிடுவோம். அதுவே பிலோ 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சைல்டுக்கு நாம புதுசா ஒரு ஆதார் என்ரோல் பண்ணும் பொழுது இந்த பயோமெட்ரிக் டேட்டா கேப்சரிங்ல போட்டோ மட்டும்தான் நம்ம கேப்சர் பண்ணுவோம். அவங்களுடைய ஐரிஸ் இமேஜையோ அல்லது ஃபிங்கர் பிரிண்ட்டையோ நம்ம கேப்சர் பண்ண மாட்டோம். யாருக்கு? முதல் 1 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அல்லது 0 to 5 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாம பயோமெட்ரிக் கேப்சரிங்கும் பண்ண மாட்டோம் அண்ட் ஐரிஸ் கேப்சரிங்கும் பண்ண மாட்டோம். வெறும் ஃபேஷியல் போட்டோவை மட்டும்தான் நம்ம ஆதார் என்ரோல்மெண்ட் அப்ப கேப்சர் பண்ணுவோம். இப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேரண்ட் வந்து கம்பல்சரி மேண்டட்ரியா அவங்களுடைய பயோமெட்ரிக் அப்டேஷனை போஸ்ட் ஆஃபீஸஸ்லயோ அல்லது ஆதார் சென்டர்ஸ்லயோ அவங்க பண்ணணும். அந்த மாதிரி மேண்டட்ரி பயோமெட்ரிக் அப்டேட் அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு அவங்க வந்து பண்ணும் பொழுது அதுவும் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணி தரோம். அதுவே நார்மல் அடல்ட்டுக்கு வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண வந்தாங்கன்னா அப்ப நம்ம 100 rupees சார்ஜ் பண்ணிடுவோம். வேற 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏற்கனவே ஆதார் எடுக்கப்பட்டு அந்த 5 இயர்ஸ் அந்த குழந்தைக்கு எப்போ 5 வயசு முடியுதோ 5 வயசுல இருந்து 7 வயசுக்கு உள்ள அவங்க வந்து அந்த மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட்டை பண்ணாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி கொடுத்துறோம். அதுவே எகைன் இன்னொரு அப்டேஷன் அவங்களுக்கு பண்ணணும். அதே குழந்தைக்கு 15 வயசு முடிஞ்சு 17 வயசுக்குள்ள. ஸோ இந்த 2 ஸ்லாப் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. 5 to 7 இயர்ஸ் உள்ள ஒரு மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும். 15 to 17 இயர்ஸ்க்குள்ள எகைன் அதே குழந்தைக்கு செகண்ட் பயோமெட்ரிக் அப்டேட் மேண்டேட்டரியா அவங்க பண்ணியே தீரணும். இந்த 2 ஸ்லாபுக்குமே நாம பயோமெட்ரிக் அப்டேஷன்ஸ்க்கு எந்த விதமான சார்ஜஸும் கலெக்ட் பண்றது இல்லை. இதுவே 5ல இருந்து 7 வயசுக்கு உள்ள அவங்க பண்ணாம 7 வயசு முடிஞ்சு வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்ப நம்ம 100 rupees சார்ஜ் பண்ணிடுறோம். எகைன் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு வந்து அவங்க பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாங்கனாலையும் 100 rupees நம்ம சார்ஜ் பண்ணிடுறோம். நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த 100 rupees அப்படின்றது இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தான். இது இல்லாம 18% ஜிஎஸ்டி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த 100 rupees இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தான். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது அதர் பயோமெட்ரிக் அப்டேட் வித் ஆர் வித்வுட் டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படின்றாங்க. அதர் பயோமெட்ரிக் அப்டேட்னா என்ன? பயோமெட்ரிக் அப்டேட்ல ஒன்னு ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சரிங், அதுதான் இப்போ நம்ம மேலே பார்த்தது 5 to 7 இயர்ஸ் 15 to 17 இயர்ஸ் இந்த 2 ஸ்லாப்லையும் ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சரிங் பண்ண வரப்போ ஃப்ரீ. அதுவே அந்த பயோமெட்ரிக் டேட்டா மட்டும் இல்லாம அது கூடவே அடிஷனலா அவங்க எக்ஸ்ட்ராவா நான் நேமும் சேஞ்ச் பண்ணணும், இல்ல இனிஷியல் சேஞ்ச் பண்ணணும், இல்ல டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது டெமோகிராஃபிக் டேட்டாவையும் நான் அந்த பயோமெட்ரிக் டேட்டா மாற்றும் போது அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா
அதுக்கும் சேம் அதே 100 ருபீஸ்லயே நம்ம கம்ப்ளீட் ஒர்க்கையுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு சேஞ்சுக்கும் ஒவ்வொரு 100 ருபீஸ் கிடையாது. ஒரு வாட்டி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண வராங்க, அப்பவே அவங்களுக்கு நேம்லயும் கரெக்ஷன்ஸ் இருக்கு, அட்ரஸ்லயும் கரெக்ஷன் இருக்கு, இல்ல போன் நம்பர் ஆட் பண்ணுன்றாங்க. இந்த மாதிரி எந்த டெமோகிராபிக் டேட்டாவை அவங்க சேஞ்ச் பண்ணணும் அல்லது மாடிஃபை பண்ணணும் இல்ல ஆட் பண்ணணும்னு சொன்னாலும் அதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து குமுலேட்டிவாவே நம்ம 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்றோம் ஒட்டுமொத்தமாவே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சார்ஜஸ். தென் டெமோகிராபிக் அப்டேட் பண்றாங்க. வெறும் எனக்கு வந்து போட்டோ கரெக்டா இருக்கு, பயோமெட்ரிக் கரெக்டா இருக்கு, ஐரிஸும் கரெக்டா இருக்கு, நான் என்னோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதில் மட்டும் தான் நான் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு டெமோகிராபிக் அப்டேட் அப்படின்னு பேர். ஸோ அந்த மாதிரி டெமோகிராபிக் அப்டேட் பண்ணும்பொழுது அதுக்கான சார்ஜஸ் வந்து 50 ருபீஸ் பெர் அப்டேட். ஒரு டெமோகிராபிக் அப்டேட், அந்த டெமோகிராபிக் அப்டேட் ஒரு டைம் அவங்க பண்ண வரும்போதே அதுக்குள்ள அவங்க நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எதை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்னுத்துக்கும் 50 ரூபா கிடையாது, மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு 50 ருபீஸ் அவங்க பே பண்ணாலே போதும். ஸோ அதுதான் இந்த 6th பாயிண்ட், டெமோகிராபிக் அப்டேட் அப்படின்னு சொன்னோம்னாலே அப்டேட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபீல்டு. அதுல இருக்கக்கூடிய அவங்க எந்த ஃபீல்டை மாத்தினாலும், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டுகளையும் அவங்க சேஞ்ச் பண்ணாலோ அல்லது கரெக்ஷன்ஸ் பண்ணாலோ எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம 50 ருபீஸ் தான் நம்ம மொத்தமாவே கலெக்ட் பண்றோம். இது ஒரு சார்ஜஸ் நம்ம ஆதார்ல கலெக்ட் பண்றோம். அது இல்லாம டாக்குமெண்ட் அப்டேட் அட் ஆதார் சென்டர் அப்படின்றாங்க. அது என்ன டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்து ஜென்ரலி நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது அல்லது அப்டேஷன் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கேஒய்சி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இனிஷியலா ஏதாவது தப்பான கேஒய்சி டாக்குமெண்ட்டை கொடுத்து ஆதார் அப்டேஷன் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரான அவங்களோட ரீசெண்ட் டாக்குமெண்ட் எதை அவங்க வந்து அந்த நேம்காகவோ அல்லது டேட் ஆஃப் பர்த்காகவோ அப்டேட் பண்றாங்களோ அந்த டாக்குமெண்ட் அப்டேஷனை மட்டும் கூட அவங்க தனியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் தான் அந்த 50 ருபீஸ். ஸோ இதுதான் நமக்கு ஒட்டுமொத்தமா ஆதார் ரிலேட்டடா நாம கஸ்டமர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய சார்ஜஸ். ஸோ ஓவரால் ஆதார்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஓவரால் எத்தனை ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு, 13,352. எது இதெல்லாம் டெமோகிராபிக் டேட்டா, எது இதெல்லாம் பயோமெட்ரிக் டேட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சர்வீசஸ்க்கும் என்னென்ன அமௌண்ட் சார்ஜ் பண்றோம். ஸோ இது எல்லாமே தான் நமக்கு ஆதார்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுதான் ஆதார் ரிலேட்டடான டீடைல்ஸ். தென் அடுத்தது அடுத்த ரீட்டைல் சர்வீசஸ் ப்ராடக்ட் கங்காஜல். ஸோ இது ரூரல்ல பியூல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம். ஸோ கங்காஜல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கங்கை தீர்த்தத்தை வந்து போஸ்ட் ஆஃபீஸஸ்ல நாம சேல்ஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீட்டைல் சர்வீஸ் கேட்டகரியை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்டல் ஐடென்டிஃபைடு போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் இந்த கங்காஜல் பாட்டில்ஸை வந்து நாம சேல்ஸ் பண்றோம் கவுண்டர்ஸ்ல. அது இல்லாம கஸ்டமர்ஸ் விருப்பப்பட்டால் அவங்க ஆன்லைன்ல போயிட்டு நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய epost.gov.in அந்த வெப்சைட்ல அது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய ஆன்லைன் வெப்சைட் அட்ரஸ். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட் அட்ரஸ்ல லாகின் பண்ணியும் அவங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாம். இப்போ இது இப்போ 2 டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒன்று கஸ்டமர் டைரக்டா வந்து நம்மகிட்ட கவுண்டர்ல கங்காஜல் பாட்டில் வேணும்னு கேட்கலாம், அல்லது ஆன்லைன்ல லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அப்ப அதுக்கான டேரிஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கங்காஜல் அந்த பாட்டிலினுடைய குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 250 ml கெப்பாசிட்டி. ஸோ அதை தான் வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம். ஒரு பாட்டிலினுடைய விலை அக்ராஸ் த கவுண்டர் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் பெர் பாட்டில் வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம். இப்போ கவுண்டர் வந்து கஸ்டமர் கேட்குறாங்கன்னா 30 ரூபா வாங்கிட்டு நம்ம ஒரு பாட்டிலை கொடுத்துருவோம். இதுவே அந்த கஸ்டமர் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட் மூலமா ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு அவர் பே பண்ண வேண்டியது வந்து 121 ரூபா, 121 ருபீஸ் பெர் பாட்டில் வந்து அவர் பே பண்ணணும். அது ஏன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பை போஸ்ட்ல போய் அந்த கங்காஜல் பாட்டில் டெலிவரி பண்றதுக்கான ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸா நாம கலெக்ட் பண்றோம். ஸோ ஒரு சிங்கிள் பாட்டில் அக்ராஸ் த கவுண்டர் வாங்கினோம்னா 30 ரூபாய், அதுவே அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாங்கன்னா 121 ரூபாய். அடுத்தது பேக் ஆஃப் 2 பாட்டில்ஸ் வாங்கினாங்கன்னா கவுண்டர்ல எத்தனை பாட்டில் வாங்கினாலும் ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபாய் வீதம் அவங்க வாங்குற நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் இன்டூ 30 ருபீஸ் நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அதுவே ஆன்லைன்ல அவங்க 2 பாட்டில் ஆர்டர் பண்ணும்போது 201 ரூபாய் அவங்க பே பண்ணணும். பேக் ஆஃப் 4 பாட்டில்ஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா 321 ரூபாய் அவங்க ஒரு பேக்கேஜுக்கு அவங்க பே பண்ணணும். இதோட மல்டிபிள்ஸ் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு கங்காஜல் சர்வீசஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஜென்ரலா இதுல என்ன கேட்பாங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஒரு கங்காஜல் பாட்டில் எத்தனை எம்எல் அந்த கங்காஜல் இருக்கு அப்படின்னு கேட்கலாம் மேபி.
அல்லது ஒரு பாட்டிலுடைய விலை என்ன அப்படின்னு கேட்கலாம் அக்ராஸ் த கவுண்டர். அல்லது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஒரு கஸ்டமர் 250 ml இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாருன்னா அவர் எவ்வளவு பே பண்ணணும், இந்த மாதிரி 3 விதமான ஆங்கிள்லயும் வந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அந்த ரேட்ஸை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற அந்த பாட்டில் தான் கங்காஜல் பாட்டில் ஆக்சுவலி. ஸோ இதுதான் கங்காஜல் ப்ராடக்ட்டை பத்தின டீட்டெயில்ஸ். அடுத்தது பிரசாதம். இது ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நம்ம இங்க தமிழ்நாட்டில் எப்படி இந்த பழனி பஞ்சாமிர்த பிரசாதத்தை வந்து நம்ம ஆன்லைன்ல இது பண்றோமோ, டெலிவரி பண்றோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு விதமான பிரசாதத்தை வந்து அந்தந்த ஸ்டேட் சர்க்கிள்ல இருந்து அவங்க வந்து ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இப்போதைக்கு பண்ணக்கூடிய நேஷனலைஸ்டு பில்லர் ஐடி கீழே நம்ம பண்ணக்கூடிய ஒரே ப்ராடக்ட் இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி பிரசாதம் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த நான் அதனாலதான் அதை மட்டும் பிபிடிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பழனி பஞ்சாமிர்த அந்த கிட் ஒரு கஸ்டமர் வந்து வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா எந்த டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லையும் அவங்க வந்து அப்ரோச் பண்ணி அவங்க அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்ம கவுண்டர்ஸ்ல அதுக்காக ஆர்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கோம். அதில் அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுக்கு எத்தனை கிட்டு வேணும், அந்த பிரசாத கிட்டு எத்தனை கிட்டு அவங்களுக்கு வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வித் மொபைல் நம்பரோட அவங்க வந்து ஃபில் பண்ணி நம்மகிட்ட வித் 250 rupees வந்து அமௌண்ட் அவங்க பே பண்ணி கொடுக்கணும். நாம் அதை கவுண்டரில் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல போய் லாகின் பண்ணி அந்த கஸ்டமருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் கிட் வேணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து இங்கே சப்மிட் பண்ணாங்கன்னா டைரெக்டாக அந்த கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு போயிட்டு ஸ்பீட் போஸ்ட் மூலமா அந்த பிரசாத கிட் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ராடக்டோட சர்வீஸ். ஸோ இதை 2 விதமாக எகைன் கஸ்டமர் வந்து லாகின் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அக்ராஸ் த கவுண்டர் அவங்க வந்து கொடுக்கலாம், அதுக்கும் அதே 250 rupees தான். அல்லது tnhrce.gov.in இந்த வெப்சைட்ல அவங்க லாகின் பண்ணியும் அந்த இதை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஆர்டரை எதில் பிளேஸ் பண்ணாலும் கஸ்டமருக்கு பை ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான் அந்த பிரசாத கிட்ட வந்து டெலிவரி ஆக போகுது. நாம போஸ்ட் ஆஃபீஸஸ்ல ஸ்டாக் வச்சு கங்காஜல் மாதிரி இதை விற்கிறது இல்லை. ஓகேங்களா? அதனாலதான் இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பிளேஸ் பண்ணாலும் அதே 250 rupees தான். அக்ராஸ் த கவுண்டர் வந்து கஸ்டமர் ஆர்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அதே 250 rupees தான். இது வந்து நம்ம கங்காஜல் பாட்டில் பாத்தீங்கன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல அல்லது ஐடென்டிஃபைடு போஸ்ட் ஆஃபீஸஸ்ல ஸ்டாக் வச்சிருப்போம் நம்ம பாட்டில் ரெடியா. அதனால கவுண்டர்ல நம்ம விற்கிறோம் அப்படின்னா அப்போ 30 ரூபாய், ஆன்லைன்ல பிளேஸ் பண்ணா 121 ரூபாய் அல்லது எவ்வளவு பாட்டில்ஸோ அதுக்கு தகுந்த ரேட்டை நம்ம மாறுது. பட் இந்த பழனி பிரசாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவுண்டர்ல வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணாலும் சரி அல்லது அந்த வெப்சைட் மூலமா ஆர்டர் பண்ணாலும் பை ஸ்பீட் போஸ்ட் மூலமா பழனி கோயில்ல இருந்து அவங்களுக்கு டைரக்டா தான் போக போகுது. ஸோ எனியோ எங்க பிளேஸ் பண்ணாலும் ஒரே டேரிஃப் தான், 250 rupees அவங்க டேரிஃபா வந்து ஒரு கிட்டுக்கு பே பண்ணணும். எனி நம்பர் ஆஃப் கிட்ஸ் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பிரசாத கிட். ஓகேங்களா? பழனி பிரசாத கிட்ல என்னென்னலாம் இருக்கும், அப்போ அந்த கிட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் 500 கிராம் இருக்கக்கூடிய பஞ்சாமிர்த டப்பா, தென் முருகன் போட்டோ இருக்கிற மாதிரி அந்த இது ஃப்ரேமு, தென் விபூதி 10 grams பேக்கெட். இதெல்லாம் மேபி கேட்கலாம், கேட்காமலும் போகலாம், பட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக சொல்றேன். தென் இந்த பழனி பிரசாதத்தினுடைய பில்லரிடி, நேஷனல் பில்லரிடி வந்து நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறது தான் 70063. ஸோ இந்த பில்லரிடியில இருந்து தான் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகும். கேட்டுங்களா? ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நிறைய ப்ராடக்ட்ஸை அவங்க நேஷனலைஸ்டு பில்லர் ஐடி கேட்டகரி கீழே கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறது இந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு கவரில் தான் கஸ்டமர்ஸ்க்கு அவருடைய கிட் வந்து டெலிவரி ஆகும். அடுத்தது ரீட்டைல் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த ப்ராடக்ட் ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ்ல ரயில்வே டிக்கெட்ஸை வந்து நாம ரிசர்வேஷன் டிக்கெட்ஸை வந்து நாம புக் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு தந்துட்டு இருக்கோம். ஐடென்டிஃபைடு போஸ்ட் ஆஃபீஸ் தான் இது, எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் ரயில்வே கவுண்டர்ஸோ அல்லது ரயில்வே டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பப்ளிக்கு இல்லையோ அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள்ல இருந்தும் டிவிஷன்ல இருந்தும் போஸ்ட் ஆஃபீஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த போஸ்ட் ஆஃபீஸஸ்ல ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ், அதாவது நம்ம கவுண்டரே தான் அங்கே ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இந்த இந்தியா போஸ்ட் பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் PRS அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோட நம்ம வந்து அசோசியேட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கோம். அட் ப்ரெசென்ட் நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அட் ப்ரெசென்ட் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 333 போஸ்ட் ஆஃபீஸஸ்ல இந்த PRS கவுண்டர்ஸ் வந்து இருக்கு. நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் இதில் இது மட்டும். மற்றபடிக்கு இதில் டேரிஃப் இதெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா ரிசர்வேஷன் வந்துடும் போது அவங்க புக் பண்ற அந்த
ஃப்ரம் அண்ட் டு டெஸ்டினேஷன் அல்லது அவங்க என்ன கிளாஸ் ஆஃப் டிராவலிங் இது புக் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, அதுக்கான ரேட்டை தான் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்க போற மொழியே. நம்ம மற்றபடி டேரிஃப்னு சொல்லிட்டு இதுக்கு எதுவும் தனியா கிடையாது. நம்மளுடைய நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் இதுல 333 போஸ்ட் ஆஃபீஸஸ்ல அக்ராஸ் இந்தியா வந்து நம்ம பிஆர்எஸ் கவுண்டர்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரீட்டைல் சர்வீசஸ்ல ஆஸ் ஆன் டேட் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ரைட்டுங்களா? அடுத்தது பில்மெயில் சர்வீஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டிடி கிளாஸ்ல பார்த்தோம்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா டைரக்ட் போஸ்ட் அப்படின்லாம் ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம். அன்அட்ரஸ்டு பேம்ப்ளெட்ஸ் அல்லது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டோர் டு டோர் வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து டைரக்ட் போஸ்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிமிலர் ப்ராடக்ட் தான் இது. பட் இது வந்து ஒன்லி அட்ரஸ்டு ஆர்டிகல்ஸை மட்டும்தான் இந்த பில்மெயில் சர்வீசஸ்ல நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ பில்மெயில் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல், வோடஃபோனு இல்லது ஜியோ இந்த மாதிரிலாம் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய போஸ்ட் பெய்டு சிம் வச்சிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் எவ்ரி மந்த் அவங்க வந்து பில் அனுப்பணும் இல்லைங்களா? அல்லது பிஎஸ்என்எல்லே வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல பிஎஸ்என்எல் அப்படிதான் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு மந்த்லி பில்ஸோ அல்லது அவங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐலேருந்து எவ்ரி மந்த் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அங்கிருந்து டெஸ்பேச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பல்கா. ஸோ ஒன் டு மெனி இதனுடைய கான்செப்ட் வந்து ஒரு ஃபர்மோ அல்லது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ அல்லது எனி ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அவங்களுடைய கஸ்டமர் பேஸ்க்கு ஒரு ரெகுலர் பீரியட்ல ஸ்டேட்மெண்ட்ஸோ அல்லது பில்ஸோ அனுப்புறாங்க. அந்த மாதிரி அனுப்பக்கூடிய அந்த கேட்டகரி ஆஃப் மெயில் ப்ராடக்ட் தான் இந்த பிஸ்னஸ் மெயில் சர்வீஸ். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள ஒரு கஸ்டமர் வந்து என்ரோல் ஆகணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அவங்க ஒரு வாட்டி நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்டிகிளுடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 ஆர்டிகல்ஸ் ஆகுது ஒரு டைம் அவங்க போஸ்ட் பண்ணும்போது நமக்கு கொடுத்துருக்கணும். ஸோ மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் பெர் போஸ்ட் வந்து 5000 ஆர்டிகல்ஸ் ஆகுது அவங்க கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பில்மெயில் சர்வீஸா அந்த கஸ்டமரை என்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவங்க மினிமம் 90 டேஸ்க்கு ஒரு டைம்குள்ளையாவது ஒரு டைமாவது ஆர்டிகிளை போஸ்ட் பண்ணணும். ஸோ 90 டேஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் அவங்க ஒரு லெட்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக 90 டேஸ் ஒன்ஸ் தான் பண்ணணும்னு கிடையாது. 90 டேஸ்க்குள்ளையாவது 90 டேஸ்க்குள்ள ஒரு டைமாவது அவங்க போஸ்ட் பண்ணணும். அதுதான் அதனுடைய செகண்ட் மேண்டேட்டரி கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், அந்த கஸ்டமரை நம்ம பில்மெயில் கஸ்டமரா வந்து நம்ம என்ரோல் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பில்மெயில் சர்வீசஸ்ல எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் வந்து இதை வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அல்லது நெய்பர் டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவுதான் நம்ம பில்மெயில் சர்வீசஸ் கீழே கவர் பண்ணக்கூடிய ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஸோ இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோ அல்லது நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்குள்ள மட்டும்தான் பில்மெயில் சர்வீஸ் கஸ்டமரால அவருடைய ஆர்டிகிள்ஸை வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேலம்ல ஒரு கஸ்டமர் இருக்கார். சேலத்துல இருக்கக்கூடிய அந்த பில்மெயில் கஸ்டமர் அவருடைய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து பில்ஸையோ அல்லது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டையோ அவர் வந்து அனுப்பணும்னு நினைக்கிறார். ஒரு 10,000 ஆர்டிகளோ அல்லது 5,000 ஆர்டிகளோ. இப்போ அவரு சேலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய கஸ்டமர் சேலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி அல்லது அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி மேக்ஸிமம் 1 டிஸ்ட்ரிக்ட் அல்லது 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அட்ரஸை மட்டும்தான் பில்மெயில் சர்வீஸ்க்கு கீழே வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் அடுத்த கண்டிஷன். ரைட். இந்த பில்மெயில் சர்வீஸ்க்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் கம்யூனிகேஷன் எதுவுமே கண்டிப்பா இந்த பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகல்க்குள்ள அவங்க அனுப்பக்கூடாது. தென் கமர்ஷியலா என்ன சொல்றது, பப்ளிசிட்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க அனுப்பலாம். என்னென்ன மாதிரியான அந்த என்ன சொல்றது, நம்ம மீடியா போஸ்ட்ல டைரக்ட் போஸ்ட்லேயே பார்த்தோம்னா பேம்ப்ளெட்ஸ் அல்லது இன்விடேஷன் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து டைரக்ட் போஸ்ட் ஆர்டிகல்குள்ள வச்சு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி எதெல்லாம் டைரக்ட் போஸ்ட் ஆர்டிகல்குள்ள வந்து இன்சர்ஷனா வச்சு அனுப்புறதுக்கு எதெல்லாம் பர்மிட்டடோ அந்த எல்லா ப்ரொமோஷனல் ஐட்டம்ஸ்க்கான அந்த ஐட்டம்ஸோ கார்ட்ஸோ எது இருக்கோ அதையும் இந்த பில்மெயில் சர்வீசஸ்க்குள்ள நாம வச்சு அனுப்பலாம். தட் இஸ் பில்மெயில் கஸ்டமர் அனுப்பலாம். அந்த மாதிரி வெறும் பில்ஸ் மட்டும் அனுப்புனாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அந்த பில்ஸ் அனுப்புறது இல்லாம அது கூட எக்ஸ்ட்ராவா ஏதாவது அடிஷனல் இன்சர்ஷன்ஸ், இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற அந்த இன்விடேஷன் கார்ட்ஸு, ப்ரௌச்சர்ஸு, கொஸ்டினர்ஸு அல்லது பேம்ப்ளெட்ஸு, சிடிஸு, பென்ட்ரைவு, கேசட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சர்ஷன் அந்த பில்ஸு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இல்லாம அடிஷனலா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு கேட்டகரி ஆஃப் இன்சர்ஷனையும் அந்த பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகல்குள்ள அவங்க இன்சர்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்படின்னா அப்போ
ஒவ்வொரு இன்சர்ஷனுக்கும் அவங்க 25 பைசா எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியதா இருக்கும். பில் மேல் சர்வீஸ் சார்ஜஸ் இல்லாம எக்ஸ்ட்ராவா 25 பைசா அவங்க சார்ஜ் நமக்கு வந்து பே பண்றதா இருக்கும். பில் மேல் சர்வீஸஸ்க்கான டேரிஃப் என்ன? ஸோ பில் மேல் சர்வீஸ்க்கான டேரிஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ், 1 கிராம்ல இருந்து 50 கிராமுக்குள்ள அந்த ஆர்டிகிளுடைய வெயிட் எவ்வளவு இருந்தாலும் அவங்க 3 ருபீஸ் வந்து பெர் ஆர்டிகல் பே பண்ணணும். அடிஷனல் ஒவ்வொரு 50 கிராம், 50 கிராமுக்கு மேல 51 கிராம்ல இருந்து 100 கிராமுக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் அந்த 51வது கிராம்ல இருந்து 100வது கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய அடிஷனல் வெயிட்டுக்கு 2 ருபீஸ். ஸோ ஒவ்வொரு அடிஷனல் 50 கிராம்ஸ்க்கும் 2 ருபீஸ் 2 ருபீஸா போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு கஸ்டமர் 150 கிராம் வெயிட் இருக்கிற ஒரு ஆர்டிகிள் அனுப்புறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எவ்வளவு பே பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 3 ரூபா பே பண்ணுவாரு. அடிஷனல் 50 கிராம்ஸ் அடிஷனலா நமக்கு இன்னொரு 100 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு 150 கிராம்ன்றதுனால. ஸோ அடிஷனல் 100 கிராம்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு அதுல இருக்கிற 2 யூனிட் 50 கிராம்ஸ், ஸோ 2 ருபீஸ், டோட்டலா 7 ருபீஸ் வந்து ஒரு ஆர்டிகிளுக்கு அவர் பே பண்ணும். இதுதான் வந்து பில் மேல் சர்வீசஸ்க்கான சார்ஜஸா நம்ம கலெக்ட் பண்றது. ஸோ இப்போ இதுல பாருங்க, இந்த 3 ருபீஸோ அல்லது எவ்வளோ அவங்க வெயிட்டுக்கான டேரிஃப் நம்ம சார்ஜ் பண்றோமோ அது இல்லாம எக்ஸ்ட்ராவா 25 பைசா அவங்க அடிஷனல் இன்சர்ஷன் ஏதாவது வச்சாங்கன்னா அப்ப அவங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும். இல்லைன்னா அந்த 3 ருபீஸ் அல்லது வெயிட்டுக்கான டேரிஃபை மட்டும் அவங்க பே பண்ணா போதும். இதுல எந்த விதமான கிரெடிட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. தென் அண்ட் தேர் அவங்க புக் பண்ணும் பொழுதே அதுக்கான ஃபுல் சார்ஜஸையும் அவங்க பே பண்ணணும். ஒன்லி ஐடென்டிஃபைடு போஸ்ட் ஆஃபீஸஸ்ல மட்டும்தான் பில் மெயில் சர்வீசஸ்க்கான ஆர்டிகல்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ்லயும் இந்த பிசினஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பில் மெயில் சர்வீசஸ். ஓகே, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் அல்லது நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள கவர் பண்ண முடியும் நம்ம பார்த்தோம். இப்போ ஏர்டெல் மாதிரியோ அல்லது வோடஃபோன் மாதிரியோ ஜியோ மாதிரியோ நேஷன் வைடு இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர் வந்து அவனுடைய இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் அவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸையோ பில்ஸையோ அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி நேஷன் வைட் அல்லது மோர் தென் 1 ஸ்டேட் அல்லது மோர் தென் 2 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணணும்னு ஒரு பில் மெயில் கஸ்டமர் நினைச்சாரு அப்படின்னா அந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க்குக்கு பேரு நேஷனல் பில் மெயில் சர்வீஸ். சேம் முன்ன பார்த்தது பில் மெயில் சர்வீஸ், அதுவே நேஷன் வைட் சர்வீஸ் கொடுக்கறதுனால நேஷனல் பில் மெயில் சர்வீஸ். ஸோ இவங்க மோர் தென் 2 டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சு நேஷன் வைட் வரைக்கும் எத்தனை ஸ்டேட் வேணா கவர் பண்ணி இவங்க அந்த ஆர்டிகல்ஸ் வந்து டெஸ்பேச் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு பர்டிகுலரா பில் மெயில் சர்வீஸ் சென்டர்ஸ்ன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த பிசினஸ் போஸ்ட் சென்டர்ஸ்ல மட்டும்தான் இவங்க ஆர்டிகல்ஸை போஸ்ட் பண்ண முடியும். இவங்களுக்கான மினிமம் குவான்டிட்டி பெர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ஆர்டிகல் பெர் டைம் வந்து இவங்க போஸ்ட் பண்ணணும். இவங்களுக்கும் அதே மாதிரி 90 days ஒன்ஸ் ஆகுது அவங்க கண்டிப்பா ஆர்டிகல்ஸ் வந்து பீரியாடிக்கலா போஸ்ட் பண்ணியே தீரணும். தென் எனிவேர் இந்தியா இவங்க ஆர்டிகிளை வந்து அனுப்பிக்கலாம். தென் இவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டிகிளை பின்கோடு வைஸ் அவங்களே தான் சார்ட் பண்ணி நமக்கு கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேஷனல் பில் மெயில் சர்வீஸ் தென் பில் மெயில் சர்வீஸ் ரெண்டுத்துக்குமே அவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸை பின்கோடு வைஸ் சார்ட் பண்ணி பண்டிலா போட்டு தர வேண்டியது அந்த கஸ்டமர்னுடைய பொறுப்பு. நாம் அதை பண்றது இல்லை, அவங்களே தான் நமக்கு அதை பின்கோடு வைஸ் சார்ட் பண்ணி தரணும். தென் இந்த நேஷனல் பில் மெயில் சர்வீஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகிளா ட்ரீட் பண்றோம். இது பில் மெயில் சர்வீசஸ்க்கு வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல்னா நம்ம என்னன்னு மீன் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் ஏர்லிஃப்டிங்க்கு பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம ஒரு ஆர்டிகிளை ஏர்லிஃப்ட் பண்ணோம்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லாம ஏர் சர்சார்ஜ்னு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணா மட்டும்தான் ஏர்லிஃப்ட் பண்ணுவோம்னா அது செகண்ட் கிளாஸ் மெயில். ஸோ அப்போ நார்மல் பில் மெயில் சர்வீஸ் ஆர்டிகிளை நம்ம செகண்ட் கிளாஸ் மெயிலாக தான் ட்ரீட் பண்றோம். வேறஸ் நேஷனல் பில் மெயில் சர்வீஸ்ல போஸ்ட் ஆகிற ஆர்டிகல்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலா ட்ரீட் பண்றோம். இப்போ டெல்லியில ஒரு ஆர்டிகிளை போஸ்ட் பண்றாங்க, அது தமிழ்நாடு வரணும்னா ஏர்லிஃப்டிங்க்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அங்க எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஏர் சர்சார்ஜும் கஸ்டமர் பே பண்ணாமலேயே அந்த ஆர்டிகிளை டெல்லி டு தமிழ்நாடு ஏர் லிஃப்டிங் பண்றதுக்கு நாம பர்மிட் பண்றோம். அதனாலதான் இந்த ஆர்டிகிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல்ஸ் சொல்றோம். ஸோ இதனுடைய டேரிஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 5 ருபீஸ் அண்ட் அடிஷனல் எவ்ரி 50 கிராம்ஸ் அல்லது அதனுடைய பார்ட் தேர் ஆஃப் எப்படி இருந்தாலும் அது 2 ருபீஸா போயிட்டே இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி அகைன் 150 கிராம்ஸ் வெயிட் இருக்கிற ஒரு ஆர்டிகிள் ஒரு கஸ்டமர் போஸ்ட் பண்ணாருன்னா 50 கிராமுக்கு 5 ரூபாய், அடுத்து 100 கிராம்ல 2 50 கிராம் யூனிட் இருக்கு. ஸோ 2 ரூபாய் பிளஸ் 2 ரூபாய் டோட்டலா 9 ருபீஸ் பர் ஆர்டிகிள் அவர் பே பண்ணுவார். ஸோ இதுதான் நேஷனல் பில் மெயில் சர்வீசஸ்ல நாம கொடுக்கக்கூடிய சர்வீஸ். ஸோ இப்போ பில் மெயில் சர்வீசஸ்ல மினிமம் குவான்டிட்டி பெர் ஆர்டர் 5,000 ருபீஸ். நேஷனல் பில் மெயில் சர்வீசஸ்ல 5,000 ஆர்டிகல்ஸ், இந்த 10,000 ஆர்டிகல்ஸ் அதை வந்து செகண்ட் கிளாஸ் மெயிலா ட்ரீட் பண்றோம், இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலா ட்ரீட் பண்றோம்.
அங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் அல்லது நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவோம். இது வந்து அக்ராஸ் த நேஷன் எல்லா ஸ்டேட்டுக்குமே நாம இதுல வந்து ஆர்டிகல்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து எகைன் பின்கோட் வைஸ் 2 ஆர்டிகளுமே ஸ்டார்ட் பண்ணி தான் கஸ்டமர் கொடுக்கணும். அங்க ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 3 ரூபாய், இங்க ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 5 ரூபாய். எகைன் அடிஷனல் ஒவ்வொரு 50 கிராமுக்கும் ரெண்டுத்துக்குமே 2 ரூபாய் தான். ஓகேங்களா? இதுதான் பில்மெயில் சர்வீஸ் அண்ட் நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் உண்டான டிஃபரன்சஸ். அடுத்தது இப்போ நம்ம ஜென்ரலா ஒரு ரீகேப் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு அப் டு 2 கிலோகிராம்ஸ் வரைக்கும் ஒரு ஆர்டிகல் இருக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சோன்னா அப்போ நம்ம லெட்டர் அப்படின்னு ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம். இது 2 கிலோகிராமுக்கு மேல போகுது, 2 கிலோவுக்கு மேல போகுது, அப்ப நான் என்ன சர்வீஸை போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ பார்சல்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. பார்சல் சர்வீஸ் கீழே போய் அந்த கஸ்டமர் 20 கிலோ வரைக்கும் இருக்கிற ஆர்டிகளை அனுப்பிக்க முடியும். 20 கிலோவுக்கு மேல ஒரு ஆர்டிகளோட வெயிட் இருக்கு, அதை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு என்னென்னலாம் சர்வீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்குறோம்? ஸ்பீட் போஸ்ட் இருக்கு, எக்ஸ்பிரஸ் பார்சல் இருக்கு, பிசினஸ் பார்சல் இருக்கு. இப்போ எக்ஸ்பிரஸ் பார்சல்ஸ் கிடையாது, ஸ்பீட் போஸ்டும் பிசினஸ் பார்சலும் இருக்கு. அப் டு 35 கிலோகிராம்ஸ் வரைக்கும் ஸ்பீட் போஸ்ட்லயோ அல்லது பிசினஸ் பார்சல்லையோ நம்ம கஸ்டமர் வந்து அனுப்பிக்கலாம். 35 கிலோவுக்கு மேலேயும் ஒரு ஆர்டிகளோட வெயிட் இருக்கு, அதை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன நம்ம கிட்ட சர்வீஸ் இருக்குன்னா அதுதான் லாஜிஸ்டிக் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகிள் அப்பு இது அதுக்காக 35 கிலோவுக்கு மேல இருக்கிற ஆர்டிகளை மட்டும்தான் லாஜிஸ்டிக் போஸ்ட்ல அனுப்பணுமான்னு கேட்டா அப்படிலாம் எதுவும் கிடையாது. மினிமம் வெயிட் அப்படின்றதே நம்ம கிட்ட ஒன்று கிடையாது. எல்லாத்துக்குமே மேக்சிமம் வெயிட் தான் சீலிங் வச்சிருக்கோம், மினிமம்க்கு எதுவும் கிடையாது. நார்மல் மெயில் கிளாஸ் ஆர்டிகல். லாஜிஸ்டிக் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெகுலர் மெயில் கேட்டகரியில மேக்சிமம் 35 கிலோகிராம் வரைக்கும் தான் அனுப்ப முடியும். ஸோ எக்ஸீடிங் 35 கிலோகிராம் வரும்போது ஒரு அடிஷனல் ஆப்ஷனா நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட் சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். லாஜிஸ்டிக் போஸ்ட் சர்வீஸ்னா என்ன? ஸோ லாஜிஸ்டிக் போஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் டெஸ்டினேஷன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் அல்லது ஒரு சிட்டியில இருந்து இன்னொரு சிட்டி, அந்த மாதிரி ஒரு மேஜர் ஹெட் குவார்டரை மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் சர்வீஸ். ரொம்ப சீப்பானது, மற்ற பிரைவேட் லாஜிஸ்டிக்ஸை விட ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் சர்வீசஸ். ஏன் அப்படின்னா நம்ம மற்ற பிரைவேட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்குன்னு தனியாக வெஹிக்கிள் ஹையர் பண்ணியோ அல்லது இது யூஸ் பண்ணியோ தான் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் நமக்கு இது நம்மளுடைய லாஜிஸ்டிக் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் லாஜிஸ்டிக் போஸ்ட் வெஹிக்கிள் இருக்கு. அது இல்லாமல் ரெகுலர் மெயில் கேரிங் எம்எம்எஸ் வெஹிக்கிள் மூலமாகவும் அந்த லாஜிஸ்டிக் ஆர்டிகல்ஸை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம ரூரல் ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுறது இல்லை, ஒன்லி ஓரளவுக்கு ஹர்பன் அல்லது ஒரு மேஜர் ஹெட் குவார்டர்ஸை மட்டும்தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி லாஜிஸ்டிக் போஸ்ட் சர்வீசஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரைட். இதில் மினிமம் மேக்சிமம் அப்படின்னு ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம்னு சொல்லி எதுவும் மினிமம் இத்தனை கிலோ இருந்தால் தான் லாஜிஸ்டிக் அனுப்ப முடியும் அப்படின்னு ஒன்று கிடையாது. பட் ஆர்டிகிளுடைய வெயிட் எவ்வளோ இருந்தாலும் ஸ்டார்டிங் வெயிட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணுறது 50 கிலோகிராம்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 15 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு ஆர்டிகிள் வந்து ஒருத்தர் வந்து லாஜிஸ்டிக் போஸ்ட் அனுப்பணும்னு வராரு நம்ம கிட்ட, நாம அந்த ஆர்டிகிளுக்கு சார்ஜ் பண்ற மினிமம் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம்ஸ்க்கான வெயிட்டுக்கு என்ன டேரிஃபோ அதை தான் சார்ஜ் பண்ணும். அதுதான் இங்க மீன் பண்ணக்கூடிய மினிமம் சார்ஜபிள் வெயிட் அப்படிங்கிறது. ஸோ 1 கிலோகிராம் வந்து 50 கிலோகிராம்குள்ள எவ்வளவு வெயிட் இருந்தாலும் நம்ம அதை 50 கிலோகிராம்ஸா ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸை மட்டும்தான் நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட்டை வந்து வாங்குவோம். இது இந்த டேரிஃப் கேல்குலேஷன் அப்படின்றது 3 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி லாஜிஸ்டிக் போஸ்ட்ல பண்ணுவாங்க. ஒன்று அந்த ஆர்டிகிளுடைய வெயிட் அல்லது வால்யூம், தென் அந்த ஆர்டிகிள் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி வச்சு தான் லாஜிஸ்டிக் போஸ்டுடைய டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு ரெகுலர் ப்ரிஸ்கிரைப்டு டேரிஃப் ரேட்டுன்னு ஒன்று கிடையாது. ஸோ வெயிட் டிஸ்டன்ஸை பொறுத்து இது மாறும். ஸோ ரெகுலர் டேரிஃப் ரிலேட்டடாக கொஷின்ஸும் உங்களுக்கு வராது. அது அப்போ இந்த டேரிஃபை விட்டுறலாம், வெயிட் அண்ட் வால்யூம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் டேரிஃபை விட்டுறலாம். இந்த டேரிஃப் இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்னலாம் சார்ஜஸ் வந்து லாஜிஸ்டிக் போஸ்ட்ல நம்ம கலெக்ட் பண்றோம் அதுக்கு நார்ம்ஸ் இருக்கு, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு லாஜிஸ்டிக் போஸ்ட் ஆர்டிகிள் ஒரு கஸ்டமர் புக் பண்ணாருனாலே அவரு டாக்கெட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 rupees பெர் கன்சைன்மெண்ட் வந்து அவரு பே பண்ணணும். ஸோ அது ஒரு சார்ஜஸ். நம்ம ரெகுலர் அந்த வெயிட் வால்யூம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கான பேமெண்ட் இல்லாம எக்ஸ்ட்ராவா அவர் ஒரு 100 rupees பே பண்ணணும். இது ஒண்ணு. இது இல்லாம அன்லோடிங் அண்ட் லோடிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது மினிமமே அவங்க 50 rupees பே பண்ணணும். அந்த வெயிட்டான அந்த பொருளை வந்து லோடிங் பண்றதுக்கோ அல்லது டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதை அன்லோடிங் பண்றதுக்கோ ஆன சார்ஜஸ் அது 50 rupees வந்து பெர் கன்சைன்மெண்ட்டுக்கு அவங்க லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸா பே பண்ணிடணும். இது வந்து 50 கிலோகிராம் வெயிட், 50 கிலோகிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய வெயிட் இருக்கிற ஆர்டிகிள்ஸ். இப்போ 50 கிலோவுக்கு மேல ஒரு ஆர்டிகிளோட வெயிட் இருக்கு,
அந்த ஆர்டிகிளுக்கு 50 rupees ப்ளஸ் 30 பைசே பெர் கிலோகிராம் வந்து அடிஷனல் சார்ஜஸா லோடிங் அண்ட் அன்லோடிங்க்கு வந்து நம்ம சார்ஜஸ் பண்றோம். இது வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ். இது இல்லாம இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எங்க ரொம்ப வெயிட்டா இருக்கு ஆர்டிகிளோட வெயிட்டை, நீங்க வந்து வீட்லயே வந்து அந்த ஆர்டிகிள் வந்து லோடிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்றத புக்கிங் ஆஃபீஸ் வந்து அசர்டைன் பண்ணி அந்த சார்ஜஸ் அவங்க அந்த ஆர்டிகிள் புக் பண்றவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எகைன் அதே மாதிரியே ஒரு மேஜர் டெஸ்டினேஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்ல இருந்து நாமக்கல் புக் பண்றாங்க. ஆனா நாமக்கல் சிட்டிக்குள்ள இல்லாம சிட்டில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்க அந்த ஆர்டிகிள்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆர்டிகிளை கொண்டு போய் டெலிவரி பண்றது அந்த நாமக்கல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கலாம், அல்லது அவங்களோட டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி அது இருக்கணும் பொழுது அதுக்குன்னு அவங்க ஒரு ஸ்பெஷல் கன்வீனியன்ஸ் மோட வச்சுதான் அந்த ஆர்டிகிளை போய் டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டோர் டெலிவரி பண்றதுக்கு நாம எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் அப்படின்றத அந்த டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டையும் கஸ்டமர் கிட்ட நாம டோர் டெலிவரி சார்ஜஸா கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெகுலர் டேரிஃப் ஒன்று வாங்குறோம், அது வந்து அந்தந்த வெயிட் வால்யூம் டிஸ்டன்ஸை பொறுத்து ஒன்று கலெக்ட் பண்றோம். அது இல்லாம அடிஷனலா டாக்கெட் சார்ஜஸ்ன்னு ஒரு 100 ரூபாய், லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ்ன்னு ஒரு 50 ரூபாய், இன்கேஸ் பிக்கப் அவங்க வீட்லயே வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிகிளை வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ், அது என்னவோ ஆக்சுவல் சார்ஜஸ் அது. தென் டோர் டெலிவரி சார்ஜஸ் நம்ம டெஸ்டினேஷன் ஆஃபீஸ்ல கேட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி 4 விதமான அடிஷனல் சார்ஜஸை நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட்டுக்கு வந்து கலெக்ட் பண்றோம். ஸோ இதுதான் லாஜிஸ்டிக் போஸ்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ லாஜிஸ்டிக் போஸ்ட்ல வால்யூமெட்ரிக் வெயிட் அப்படின்றது என்ன? இப்போ மினிமமே பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம்ஸ் தான் நம்ம மினிமமாவே ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். வால்யூம் வைஸ் எவ்வளவு மினிமம் வால்யூமா ட்ரீட் பண்றோம் அப்படின்னா அது வந்து 10 கியூபிக் ஃபீட்டை வந்து மினிமம் வேல்யூ. அவங்க இன்கேஸ் 4 கியூபிக் ஃபீட் தான் அந்த ஆர்டிகிளோட வால்யூம் இருக்கு, ஆனா நம்ம சார்ஜ் பண்றது 10 கியூபிக் ஃபீட்டுக்கான சார்ஜஸ் என்னவோ அதுதான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஒரு கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது 1 அடி நீளம், அகலம், உயரம், இது 3ம் சேர்ந்தது தான் ஒரு கியூபிக் ஃபீட். அந்த மாதிரி 10 கியூபிக் ஃபீட்டுக்கான சார்ஜஸ் என்னவோ அதை தான் நம்ம கியூபிக் வெயிட்டுக்கு பொருந்தக்கூடிய ஆர்டிகிளுக்கு டேரிஃபா நம்ம கலெக்ட் பண்றோம். ஓகேங்களா? எகைன் ஒவ்வொரு அடிஷனல் இப்போ 10 கியூபிக் ஃபீட்டுக்கு மேல அந்த ஆர்டிகிளுடைய சைஸ் எக்ஸீட் ஆகுது அப்படின்னும் போது அடிஷனலா வரக்கூடிய ஒவ்வொரு கியூபிக் ஃபீட்டையும் 5 கிலோகிராம்ஸா நம்ம ட்ரீட் பண்ணி அந்த 5 கிலோகிராம்ஸ்க்கான சார்ஜஸ், டேரிஃப் சார்ஜஸ் வந்து அந்த ஆர்டிகிளுக்கு நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ இதுல கன்ஃபியூஷன் ஆகாம நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெயிட்டா கால்குலேட் பண்றதா இருந்தா மினிமம் 50 கிலோகிராம்க்கான டேரிஃப் என்னவோ அதை வந்து மினிமம் ஸ்டார்டிங் வெயிட்டா நம்ம எடுத்து அதுக்கான டேரிஃபை வாங்குறோம். வெயிட் இல்லாம வால்யூம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி சொல்றது, ஒரு தெர்மோகோல் பண்டில் ஒன்று ஏத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தெர்மோகோல் பண்டிலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீகரான வெயிட்டா தான் இருக்கும். ஆனா அது அது அக்காமடேட் பண்ற அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியாவை அந்த வேன்லயோ அல்லது அந்த கன்வெயன்ஸ் வெஹிக்கிள்லயோ அது போய் அக்காமடேட் பண்ணும். ஸோ இப்போ வெயிட் கம்மி, அப்போ அந்த அதனுடைய சைஸ், லென்த், விட்த் இதை தான் நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வெயிட் கம்மி வால்யூம் பெருசா இருக்கோ அப்போ வால்யூமை நாம கணக்கில் எடுத்து அதுக்கான டேரிஃபை வாங்குறோம். இப்போ ஒரு 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 கிரைண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரைண்டரோட சைஸ் பார்த்தா சின்னசா இருக்கும், பட் வெயிட் அதிகமா இருக்கும். இப்போ வெயிட்டை கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ விச் எவர் இஸ் ஹையோ அதை நம்ம எடுத்து அதுக்கான மினிமம் டேரிஃபை கால்குலேட் பண்றோம். அதுதான் வால்யூமா வெயிட்டான்றதுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ 10 கியூபிக் ஃபீட்டுக்கு மேலே போறப்ப அடிஷனலா ஒவ்வொரு கியூபிக் ஃபீட்டையும் ஒவ்வொரு 5 கிலோகிராம்ஸா ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். தென் லாஜிஸ்டிக் போஸ்ட்ல 2 விதமான சர்வீசஸ் இருக்கு. ஒன்னு ஃபுல் ட்ரக் லோடு, இன்னொன்னு லெஸ் தென் எ ட்ரக் லோடு. இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல் ட்ரக் ஃபுல்லா அவங்களுடைய கன்சைன்மெண்ட்டே ஏத்திட்டு போனோம் அப்படின்னா அது ஃபுல் ட்ரக் லோடு. இப்போ ஒரு கஸ்டமர் இண்டிவிஜுவலா ஒரு கஸ்டமர் வராரு, அவருடைய ஒரு 2 வீலரையோ அல்லது ஒரு கிரைண்டரையோ அல்லது பியூரோவையோ அதை மட்டும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வந்து லாஜிஸ்டிக் போஸ்ட்ல அனுப்புறாருன்னா அது ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் கன்சைன்மெண்ட். ஸோ அதுதான் நம்ம லெஸ் தென் எ ட்ரக் லோடு அப்படின்ற அல்லது பார்ஷியல் லோடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி 2 விதமான சர்வீசஸை நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ரிட்டர்ன் லாஜிஸ்டிக்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் லாஜிஸ்டிக் மீன்ஸ் இப்போ இங்கிருந்து கொண்டு போய் மதுரையில இருந்து சேலம்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்து லாஜிஸ்டிக் போஸ்ட் புக் பண்றாரு. சேலம்ல போய் இறங்கினதுக்கு அப்புறம் அதே கஸ்டமருடைய அந்த ப்ராடக்ட்டை சேலம் வந்து எகைன் மதுரைக்கு ரிட்டர்ன் வர வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்துருவாரு. அதுதான் அந்த ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஓவரால் நமக்கு லாஜிஸ்டிக் போஸ்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடிஷனலா கலெக்ட் பண்ற சார்ஜஸ், டாக்கெட் சார்ஜஸ் 100, லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ், பிக்கப் சார்ஜ், டோர் டெலிவரி சார்ஜஸ். மினிமம் வெயிட், சார்ஜபிள் வெயிட் 50 கிலோகிராம்ஸ். வெயிட்டை நம்ம கணக்கில் எடுத்தா 50 கிலோகிராம்ஸ், வால்யூமை கணக்கில் எடுத்தா 10 கியூபிக் ஃபீட் வால்யூம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது பிசினஸ் போஸ்ட். பிசினஸ் போஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லைங்க,
கஸ்டமர்னுடைய ஒரு மெயில், ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஏதோ எனி கைண்ட் ஆஃப் மெயில் ஒன்று போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. போஸ்ட் ஆகணும், பல்க் மெயிலா இருக்காது. அந்த மாதிரி ஒரு பல்க் மெயில் அவர் போஸ்ட் பண்ணும்பொழுது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம போன வருஷம் நம்ம வந்து இந்த கலைஞர் உரிமை தொகை அந்த ஆர்டிகிள் வந்து போஸ்ட் ஆஃபீஸஸ்ல பிசினஸ் போஸ்ட் கேட்டகரியில நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். என்ன பண்ணோம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கலைஞர் உரிமை தொகை அந்த ஆர்டிகிளுக்கான அவுட்டர் கவர் தனியாகவும் உள்ள வைக்கக்கூடிய அந்த பேம்ப்ளெட் தனியாகவும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுடைய ஒர்க் அதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பேம்ப்ளெட்டையும் எடுத்து அந்த கவருக்குள்ள இன்சர்ட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி ஸ்டாம்ப் ஒட்டி அதை வந்து புக் பண்ணி டெலிவரி பண்ணணும். இப்ப ஜென்ரலா ஒரு கஸ்டமர் வந்து கவுண்டர்ல ஆர்டிகிள் கொடுத்தாருன்னா கவருக்குள்ள அந்த இன்சர்ஷன் பண்றது, ஒட்டுறது, ஸ்டாம்ப் ஒட்டுறது இதெல்லாம் அவரே பண்ணி தான் நம்ம கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அந்த மாதிரி பல்க் மெயிலா வாங்குறப்ப அந்த வேலை, அந்த கவருக்குள்ள ஆர்டிகிள் போடுறது, ஒட்டுறதோ, பின்னடிக்கிறதோ, ஸ்டாம்ப் ஒட்டுறதோ, இல்ல அட்ரஸ் எழுதி கொடுக்கறதோ, இந்த மாதிரி கஸ்டமர் செய்ய வேண்டிய வேலையை ஆன் பிகாஃப் ஆஃப் கஸ்டமர் நாமளே செஞ்சு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க பிசினஸ் போஸ்ட். ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க, கலெக்ஷன் ஃப்ரம் ப்ரெமிசஸ். போய் கஸ்டமர்னுடைய டோர் ஸ்டெப்லயே போய் ஆர்டிகிளை கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கு நமக்கு சார்ஜ் பண்ற அமௌண்ட் என்ன? ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகிளா இருந்தா 30 பைசா, ரெஜிஸ்டர் ஆர்டிகிளா இருந்தா 50 பைசா. தென் அதுக்கு ஃப்ராங்கிங்ன்றது ஒன்றும் இல்லை, ஸ்டாம்பிங் பண்றது தான். இப்போ 5 ரூபா ஸ்டாம்போ இல்லை இப்போ 3 ரூபா ஸ்டாம்பா 4 ரூபா ஸ்டாம்போ என்னவோ அதை நம்ம ஸ்டாம்பா ஓட்டாம ஃப்ராங்கிங் மிஷின்ல ஓட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ராங்கிங் பண்றதுக்கு ஒரு ஆர்டிகிளுக்கு அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிளா இருந்தா 40 பைசா, ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிளா இருந்தா 50 பைசா. அட்ரஸிங்ன்றது அட்ரஸ் எழுதுறது. சீலிங்ன்றது அவங்க ஏதாவது ஃப்ரம் அட்ரஸை கொடுத்து சீல் பண்ண சொன்னாங்கன்னா அது, பிளஸ் கம் போட்டு ஒட்டுறது இது. தென் இன்சர்ஷன், முன்னாடி இன்சர்ட் பண்றது. ஃபார் ஃபோல்டிங் பிஃபோர் இன்சர்ஷன், நமக்கு அவுட்ரு கவரையும் அவங்க வந்து ஃபோல்ட் பண்ணியோ இல்லை அதையும் தனியாக பேப்பராகவே கொடுத்தாங்கன்னா அந்த அவுட்ரு கவரை ரெடி பண்ணுறது தான் ஃபோல்டிங் பிஃபோர் இன்சர்ஷன் அது. இந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம அந்த கஸ்டமர் ரிலேட்டட் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்துக்குமான சார்ஜஸ் தான். சார்ஜஸை நம்ம பிஸ்னஸ் போஸ்ட் கேட்டகரியில் வாங்கிட்டு கஸ்டமருக்கு அந்த வேலையெல்லாம் ஆன் பிகாஃப் ஆஃப் ஹிம் அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷன் நாம செஞ்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க பிஸ்னஸ் போஸ்ட். ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஒர்க்குக்கு எத்தனை பைசா அல்லது எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நாம கஸ்டமர்கிட்ட இருந்து சார்ஜ் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ பிஸ்னஸ் போஸ்ட் இதோட ரேட் வந்து 1/4/2015 இருந்து இந்த ரேட் தான் இருக்கு. இதை கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்பீட் போஸ்ட். ஸோ ப்ரீமியம் ப்ராடக்ட்லயே ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் தாங்க. ஸோ ஏன்னா நம்ம ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல அதிகப்படியான ரெவன்யூ ஜென்ரேஷன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரேட் பண்றதும் இந்த ஸ்பீட் போஸ்ட் கேட்டகரி தான். ஸோ இந்த ஸ்பீட் போஸ்ட் முதல்ல எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 1, 1986 தான் முதல்ல ஸ்பீட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்டே நம்ம டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்றாங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட்ல நம்ம முன்னே பார்த்தோம், ஸ்பீட் போஸ்ட்ல மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் அனுப்பலாம், 35 கிலோகிராம், மினிமம் 1 கிராம்ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 35 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வித்தின் இந்தியா டொமஸ்டிக்கா அவங்க அனுப்பிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ ஸ்பீட் போஸ்ட்ல 1 இந்தியா 1 ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 21 August 2006ல 1 இந்தியா 1 ரேட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லுக்கும் ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளை போஸ்ட் பண்ணும்போது அதனுடைய வெயிட் அப் டு 50 கிராம்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. 1 கிராம்ல இருந்து 50 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளை புக் பண்ணாங்கன்னா அது இந்தியாவில் எந்த மூலைக்குள்ள போய் அது டெலிவரி ஆனாலும் அதுக்கு டேரிஃப் கால்குலேஷன் வந்து 41 ரூபா தான். ஏன் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா 1 இந்தியா 1 ரேட்னு சொல்றாங்க? ஒரு ஆர்எல் கூட நம்ம புக் பண்றோம். ஆர்எல் புக் பண்ணோம்னாலும் நம்ம பக்கத்து வில்லேஜ் அல்லது பக்கத்து போஸ்ட் ஆஃபீஸ் போய் டெலிவரி பண்ணாலும் அதே 25 ரூபாய் தான் வாங்குறோம். இப்ப இருக்கக்கூடிய புது ரேட் படி அல்லது பழைய ரேட் படி 22 ரூபாய். டெல்லிக்கு போய் டெலிவரி ஆனாலும் அதே ரேட் தான் வாங்குறோம். அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் 1 இந்தியா 1 ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், ரெஜிஸ்டர்ட் போஸ்டோ ரெஜிஸ்டர்ட் பார்சலோ புக் பண்ணும்போது அதுக்கான வெயிட்டுக்கான சார்ஜஸை மட்டும் தான் நம்ம டேரிஃபா கால்குலேட் பண்ணி வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிராம் இருக்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் லெட்டரை புக் பண்ணாருன்னா அது சேம் போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள டெலிவரி ஆனாலும் சரி, டெல்லியில போய் டெலிவரி ஆனாலும் சரி, அதே 22 ரூபாய் தான் நமக்கு ஆர்எல் பொறுத்த வரைக்கும். இப்ப 25 ரூபாய். ஆனா ஸ்பீடுக்கு அப்படி கிடையாது. ஸ்பீடுக்கு வெயிட் பிளஸ் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தை பொறுத்தும் டேரிஃப் மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு ப்ரொமோஷனுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லுக்கும் ஒரே ஸ்லாப் அப் டு 50 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஸ்பீட் போஸ்ட் லெட்டரை போஸ்ட் பண்ணாலும் 41 ரூபான்னு சொல்லி ஃபேன்சியா வந்து அந்த 1 இந்தியா 1 ரேட் அப்படின்ற சர்வீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப சீப்பா இருந்தது. ஏன்னா அப்போ வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்னுடைய ரேட்டு 50 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிளோட ரேட் வந்து அதிகமா இருந்தது. அதனால அதை பிரேக் பண்றதுக்காக இந்த 1 இந்தியா 1 ரேட்னு சொல்லி 41 rupees அப் டு 50 கிராம்ஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுல குரூசியல் இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளவு வெயிட் வரைக்கும் இருந்தா 41 ரூபான்றது,
ரெண்டாவது எந்த டேட் 21st ஆகஸ்ட் 2006. ரைட். இப்போ ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளை இன்சூர் பண்ண முடியுமா அப்படின்னா மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் நம்ம ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளை இன்சூர் பண்றோம். இப்போ மற்ற மெயில் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இல்லாம ஒரு ஆர்எல்கோ ஒரு பார்சல்கோ இல்லாத அடிஷனல் ஃபெசிலிட்டியா நம்ம ஸ்பீட் போஸ்ட்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் கீழே கார்பரேட் அண்ட் பல்க் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம என்ரோல் பண்றோம். அவங்களுக்குன்னு சில சலுகைகள்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி ரீட்டைல் கஸ்டமர், அவர் ஒரு பெரிய கார்பரேட் கஸ்டமர் கிடையாது, ரெகுலர் கஸ்டமரும் கிடையாது, திடீர்னு கவுண்டர்ல வரக்கூடிய ஒரு ரீட்டைல் கஸ்டமர் தான். அந்த மாதிரி ரீட்டைல் கஸ்டமர்ஸுமே அதிகப்படியான ஆர்டிகிளை போஸ்ட் பண்ணாருன்னா அதுக்கும் நம்ம கன்செஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்பீட் போஸ்ட்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்னுடைய டேரிஃப். ஸோ ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் இண்டியா ஒன் ரேட் அப்படின்றது லோக்கல்ல தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு. இப்போ ஒரு ஆர்டிகல் லோக்கல்ல புக் ஆகுது, லோக்கல்லயே டெலிவரி ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு 15 rupees பிளஸ் ஜிஎஸ்டி நம்ம வந்து சார்ஜ் பண்றோம். அப்போ அப்ராக்சிமேட் அரௌண்ட் 19 rupees வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் லோக்கல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகலுக்கு. அதுவே அப் டு 200 கிராம்ஸ்னா என்ன ரேட்டு, அப் டு 201ல இருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருந்தா எவ்வளவு, 1001ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தா என்ன. அதுவே 51 கிராம்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற காலம்ல வெயிட் வரும், மேல இருக்கக்கூடிய அந்த ரோல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வரும். ஸோ வெயிட் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தை பொறுத்தும் டேரிஃப் வந்து ஸ்பீட் போஸ்ட்க்கு மாறிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பீட் போஸ்ட்ல கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா லோக்கல் ஆர்டிகிளுடைய டேரிஃப் என்னன்னு கேட்கலாம், அல்லது 50 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டிகிளுக்கு எவ்வளவு டேரிஃப்னு கேட்கலாம். அதை தாண்டி இது வரைக்கும் பெருசா கொஸ்டின்ஸ் வந்ததில்லை. ரைட். இப்போ லோக்கல் ஆர்டிகல்னா 15 rupees பிளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 19 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லோக்கல் ஆர்டிகல்னா எது எதெல்லாம் லோக்கல்னு நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கீழே புக் ஆகி அதே போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் பிஓஸ்ல டெலிவரி ஆச்சுன்னா அந்த ஆர்டிகிளுக்கு பேரு லோக்கல் ஆர்டிகிள். அதுக்கு நம்ம 19 ரூபாய் தான் வாங்குவோம். இது ஒரு கேட்டகரி. அடுத்தது, இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல, ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல புக் ஆகுது. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல புக் ஆகும்போது அந்த முனிசிபாலிட்டி ஏரியா எது வரைக்கும் இருக்கோ அந்த முனிசிபாலிட்டி ஏரியாவுக்குள்ள அந்த அட்ரஸ் எங்க இருந்தாலும் அதையும் நம்ம லோக்கல் ஆர்டிகிளா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் முனிசிபாலிட்டி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 kilometers வரைக்கும் முனிசிபாலிட்டியோட ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 1 kilometer தள்ளியே இன்னொரு ஒரு சப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம அங்க வச்சிருப்போம். வேற அந்த முனிசிபாலிட்டி ஏரியா எல்லாத்துக்கும் ஒன்னாவே இருக்கும். இப்போ அந்த மாதிரி கேசஸ்ல அந்த முனிசிபாலிட்டியினுடைய பவுண்டரி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்குமே நம்ம லோக்கல் ஆர்டிகிளா தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பின்கோடு மாறும், வேற லோக்கல் ஆர்டிகிளா ட்ரீட் பண்ணி அதை நம்ம 19 rupees தான் சார்ஜ் பண்ணுவோம். இது ஒரு கேட்டகரி. இதுவே பெரிய பெரிய சிட்டிஸா இருக்கு அப்படின்னும் பொழுது சிட்டியினுடைய பவுண்டரி ரேஞ்ச் பெருசா இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல புக் ஆகுதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஏரியா அல்லது எந்த போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கெல்லாம் டெலிவரி ஆச்சுன்னா அது லோக்கல்ன்றத அந்த டிவிஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் கன்சல்டேஷன் வித் ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள டெலிவரி ஆச்சுன்னா அது லோக்கல், அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ள டெலிவரி அட்ரஸ் இருக்கிறது எல்லாமே லோக்கல்னு கன்சிடர் பண்ணலாம்னு அவங்க ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ 3 கேட்டகரிக்கும் தனித்தனியா நார்ம்ஸ் இருக்கு. ரைட். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஃபார் வாக்இன் கஸ்டமர்ஸ். இந்த வாக்இன் கஸ்டமர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அவரு நம்ம கிட்ட ரெகுலரா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு என்ரோல் ஆகாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு கவுண்டர்ல வராரு, ஆனா அவர் கொடுக்குற ஆர்டிகல் வந்து பல்கா கொடுக்குறாரு நம்ம கிட்ட புக்கிங்க்கு, அதுதான் வாக்இன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பல்கா ஒரு கஸ்டமர் கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிகலை புக் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, அந்த ரெவன்யூ 2000 ரூபாய்க்குல இருந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள அந்த ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் ரெவன்யூ இருந்தது அப்படின்னா அப்போ அவருக்கு டோட்டல் புக்கிங் ரெவன்யூல 5% டிஸ்கவுண்டா கொடுக்கும். ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் வாக்இன் கஸ்டமர், ரீட்டைல் கஸ்டமர். எகைன் எபவ் 1 lakh அவருடைய கொடுக்குற அந்த ஆர்டிகிள் இது வந்து பெர் டே அவர் கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நாள்ல அவர் கொடுக்குற ரெவன்யூ, அது மந்த்லியோ அல்ல அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு நாள் இன்னைக்கு வந்து கவுண்டர்ல திடீர்னு ஒரு 10,000 ஆர்டிகல் கொடுக்குறாரு, அதனுடைய டோட்டல் வேல்யூ இப்போ 1 லட்சம் ரூபான்னு வருதுன்னா அந்த ஒரு நாளைக்கே அந்த 1 லட்சத்து லிமிட்டை கிராஸ் பண்ணாதான் 10% டிஸ்கவுண்ட். இதே 2000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள அந்த ரெவன்யூ இருந்ததுன்னா 5% ஆன் த ஸ்பாட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா இது நம்ம கொடுத்து அது போக மீதி அமௌண்ட்டை தான் கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து வாக்இன் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட் ரேட்டு. 2000 ரூபாயில இருந்து 1 lakh குள்ள இருந்தா 5%, எக்ஸீடிங் 1 lakh இருந்ததுன்னா 10% irrespective ஆஃப் ரெவன்யூ. சரிங்களா. அடுத்தது டெலிவரி ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்பீட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் டைம் பவுண்டட் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு ரெஜிஸ்டர்ட் லெட்டராவோ ரெஜிஸ்டர்ட் பார்சலாவோ இருந்ததுன்னா அதெல்லாம் 7 days டெலிவரி ஆகணும்னு ஜென்ரல் நார்ம்ஸ் இருக்கு. ஸ்பீட் போஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா டைம் பவுண்ட் டெலிவரி நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. அது என்ன டைம் பவுண்ட் அப்படின்னா
லோக்கல்ல ஒரு ஆர்டிகல் புக் ஆகி லோக்கல்லே டெலிவரி ஆகுதுன்னா மேக்ஸிமம் 1ல இருந்து 2 டேஸ்க்குள்ள அந்த ஆர்டிகல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்குது. மெட்ரோ சிட்டில இருந்து புக் ஆகி இன்னொரு மெட்ரோ சிட்டிக்குள்ள டெலிவரி ஆகுதுன்னா 3 டேஸ் மேக்ஸிமம். ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டோட கேபிட்டல் அந்த டெஸ்டினேஷன்ல டெலிவரி ஆச்சுன்னா 4 டேஸ். சேம் ஸ்டேட்குள்ள எந்த ஊர்ல வேணா டெலிவரி ஆகலாம். வித்தின் த ஸ்டேட் டெலிவரிக்கு 4 நாள். வித்தின் த ஸ்டேட்டை தாண்டி அதர் ஸ்டேட்டோட கேபிட்டலை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஏரியாவில் டெலிவரி ஆகிறதுக்கு மேக்சிமம் 5 டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குறோம். இதுல இது எஸ்ஓ வரைக்கும் டெலிவரி ஆகிறதுக்கு தான் இந்த நாம்ஸ். இதுவே அந்த டெலிவரி அட்ரஸ் எஸ்ஓ இல்லாம பிஓல போய் டெலிவரி ஆகிறதா இருந்ததுன்னா எகைன் 1 மோர் அடிஷனல் டே வந்து இதுல கவுண்ட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம மேல பார்த்துக்கிற இந்த ஆவரேஜ் டைம் டேக்கன் இது எல்லாமே எஸ்ஓ அல்லது டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸ்ல டெலிவரி ஆகிறது வரைக்கும் தான். இது எஸ்ஓல டெலிவரி ஆகாம அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்ல டெலிவரி ஆகுதுன்னா இந்த 4 நாளோட பிளஸ் அடிஷனல் 1 டே வந்து நாம டைம் பவுண்ட் டெலிவரிக்குள்ள சேர்த்திக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் பண்றாங்க கஸ்டமர். நாம அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். லோக்கல்னா நான் வந்து 2 நாளைக்குள்ள டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். வேற நமக்கு அந்த 2 நாளைக்குள்ள டெலிவரி ஆகலைன்னா இப்ப அது வந்து டிலே ஆகுது. நம்ம கொடுத்த அஷூரன்ஸ்குள்ள அது டெலிவரி ஆகல. அப்ப அந்த மாதிரி டிலே இன் டெலிவரி ஆச்சு அப்படின்னா அதுக்கு காம்பன்சேஷனா நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன கொடுக்குதுன்னா ஆக்சுவல் ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ், அந்த ஆர்டிகல் புக் பண்றதுக்கு கஸ்டமர் என்ன ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் கொடுத்தாரோ அதை நம்ம அவங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுத்துறோம். ஒண்ணு. இன்கேஸ் அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் தொலைஞ்சிடுது அல்லது டேமேஜ் ஆயிடுது, ஃபில்ஃபரேஜ்னா உள்ள இருக்கிற கண்டென்ட் மிஸ் ஆகுது, பார்ஷியலா மிஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் அல்லது 1000 ரூபாய், இதுல எது கம்மியோ அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு ஆர்டிகல் 200 ஸ்பீட் போஸ்ட் ஃபீஸா வந்து 200 ரூபாய் கட்டி ஒரு ஆர்டிகலை புக் பண்றாரு. அந்த ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சு. இப்போ ஒரு காம்பன்சேஷன் நம்ம எவ்வளவு கொடுப்போம்? டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ். அப்ப 200க்கு டபுள்னா 400 ருபீஸ் அல்லது 1000 ரூபாய். இதுல எது கம்மியோ அதை தான் நம்ம கஸ்டமர் கொடுப்போம். அப்ப 400 ரூபாய் கஸ்டமர் கொடுப்போம். இதுவே அந்த கஸ்டமர் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆர்டிகலை புக் பண்றாரு. இப்ப அந்த ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சு. இப்போ டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ்னா 2000 ரூபாய் ஆயிடுது. இப்போ நமக்கு என்ன சீலிங் வருது? 2000 ஆர் 1000 ஈச் எவர் இஸ் லெஸ்ன்னு பார்த்தா 1000 ரூபாய் தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த அடிப்படையில் காம்பன்சேஷன் வந்து நம்ம ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகலுக்கு கொடுக்குறோம். அடுத்தது இந்த ஸ்பீட் போஸ்ட் இதுக்கு வந்து அடிஷனல் ப்ரிவிலேஜ் புக் நோ பே லெட்டர் அட்வான்ஸ் கஸ்டமர்னு 2 கான்செப்ட்ல நம்ம ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் வந்து கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். புக் நோ பே லெட்டர் அப்படின்றது என்னன்னா, அந்த கஸ்டமரை நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி ஒரு கார்பரேட் கஸ்டமரா என்ரோல் பண்ணிடுவோம். பிஎன்பிஎல் கஸ்டமரா அவர் புக் ஒவ்வொரு வாட்டி வந்து கவுண்டர்ல ஆர்டிகல் கொடுத்து புக் பண்ணும்போதும் அவர் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. பல்கா அந்த அந்த கம்ப்ளீட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பில் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். அவர் அதுக்கப்புறம் தான் பே பண்ணுவார். ஸோ அதுதான் புக் நோ பே லேட்டர் அப்படிங்கிறது. தென் சிஓடி ஃபெசிலிட்டி அதை அடுத்து பார்ப்போம். ரைட். இப்போ ஒரு கஸ்டமரை பிஎன்பிஎல் புக் நோ பே லெட்டர் கஸ்டமரா ஒருத்தர் வந்து என்ரோல் ஆகிக்கணும் நம்ம டிபார்ட்மெண்ட் கூட அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அதுக்கு சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் ஒரு மாசத்துல மினிமம் 10,000 ரூபாய் ஒர்த் இருக்கக்கூடிய ரெவன்யூவை கொடுக்குற அளவுக்கு ஆர்டிகல்ஸ் அவர் போஸ்ட் பண்ணணும். அவர் புக் அந்த மாசம் ஃபுல்லா அவர் புக் பண்ண ஆர்டிகளுடைய டோட்டல் ரெவன்யூ ஸ்பீட் போஸ்ட் ரெவன்யூ கால்குலேட் பண்ணா 10,000 அண்ட் 10,000 எபோவ் இருக்கணும். அப்படி மந்த்லி 10,000 ரூபாய்க்கு பிசினஸ் கொடுக்குற கஸ்டமரை மட்டும் தான் பிஎன்பிஎல் கஸ்டமரா என்ரோல் பண்ணுவோம். இது கண்டிஷன் நம்பர் 1. 2வது கண்டிஷன், அப்படி என்ரோல் ஆகுறப்ப அந்த கஸ்டமர் எதுவும் அட்வான்ஸா நமக்கு அமௌண்ட்டா எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கு பதில் 4 மாசம் அவர் ஒரு மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா அந்த அக்ரிமெண்ட்ல அவர் மென்ஷன் பண்ணணும். ஒரு மாசத்துக்கு 10,000 கொடுப்பேன், இல்ல 15,000 பிசினஸ் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். அவர் எவ்வளவு அஷூரன்ஸ் கொடுக்குறாரோ அந்த அஷூரன்ஸுக்கு ஈக்குவல் அந்த அஷூரன்ஸ் மாதிரி 4 மடங்கு இருக்கக்கூடிய பேங்க் கேரண்டிய அவர் வந்து நமக்கு பேங்க் கேரண்டியா கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேங்க் கேரண்டி அவர் கொடுக்கணும். 4 மாசத்து பிசினஸை அவர் பேங்க் பிசினஸ்க்கான ரெவன்யூவை அவர் நமக்கு பேங்க் கேரண்டியா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் நான் மந்த்லி பிசினஸ் கொடுப்பேன்னு அவர் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாரு. இப்போ 4 மாசம்னா 40,000 ரூபாய். 40,000 ரூபாய்க்கு அவர் பேங்க் கேரண்டி கொடுத்தா மட்டும்தான் அவர் நம்ம பிஎன்பிஎல் கஸ்டமரா என்ரோல் பண்ணிப்போம். இது ஒண்ணு. அந்த பேங்க் கேரண்டியினுடைய வேலிடிட்டி மினிமம் 18 மந்த்ஸ் ஆவது இருக்கணும். அக்ரிமெண்ட் சைன் பண்ண பீரியட்ல இருந்து 18 மந்த்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்கக்கூடிய பேங்க் கேரண்டி அவர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்படிதான் இதுதான் ஒரு கஸ்டமர் வந்து பிஎன்பிஎல் கஸ்டமரா என்ரோல்மெண்ட் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர். பிஎன்பிஎல் கஸ்டமரா அப்ரூவிங் அத்தாரிட்டி வந்து ரீஜனல் ஹெட், அவங்க தான் அப்ரூவ் பண்றாங்க. ரைட். இப்போ ஒரு கஸ்டமர் பிஎன்பிஎல் கஸ்டமரா என்ரோல் ஆயிட்டார். அவர் ஒரு மந்த் ஃபுல்லா பிசினஸ் டெய்லி ஆர்டிகல் கொடுத்துட்டே இருக்காரு, நம்ம புக் பண்ணிட்டே இருக்கும். இப்போ அந்த மந்த் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் மந்த்
7th அன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த் ஃபுல்லா அவர் புக் பண்ணிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் மந்த் என்ன மே மந்த் 7ஆம் தேதி ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் உண்டான அந்த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் அவர் புக் பண்ண ஆர்டிகலான சார்ஜஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பில் ரைஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு அனுப்பிடுவோம். அவரு அந்த மே மந்த்னுடைய கடைசி ஒர்க்கிங் டேக்குள்ள அந்த அமௌண்ட்டை நமக்கு பே பண்ணிடணும். பே பண்ணிட்டாருன்னா நோ இஷ்யூஸ். இன்கேஸ் அவர் அந்த மந்த்துக்குள்ள பே பண்ணல அப்படின்னா 12% வந்து பீனல் இன்ட்ரெஸ்டா நம்ம அந்த டோட்டல் பேமெண்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம போடுவோம். ஸோ அவர் மே மந்த் 31க்குள்ள கட்டாம ஜூன்ல வந்து கட்டினார்னா நம்ம ரைஸ் பண்ண பில் வேல்யூ பிளஸ் 12% எக்ஸ்ட்ராவா அதுக்கு அவர் பெனால்ட்டி போட்டு தான் நமக்கு அந்த பில்லை வந்து செட்டில் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பில் ரைசிங் டேட் வந்து 7th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த். தென் அந்த பில் ரைஸ் பண்ண மந்த்னுடைய கடைசி ஒர்க்கிங் டே அன்னைக்குள்ள அவங்க வந்து கஸ்டமர் பில்லை பே பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எப்போ வந்து பே பண்ணாலும் 12% வந்து பெனால்ட்டியா நம்ம இம்போஸ் பண்ணுவோம் ஃப்ரம் பில் டேட்ல இருந்து. இப்போ கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கான டிஸ்கவுண்ட் என்ன? முன்ன வந்து ரீட்டைல் கஸ்டமருக்கு பார்த்தோம் 2000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா 5%, எக்ஸீடிங் 1 லேக் இருந்தால் 10%ன்னு சொல்லி ரெகுலரா கவுண்டர்ல வந்து போற கஸ்டமர்ஸ்க்கான டேரிஃப் டிஸ்கவுண்ட் ரேட் பார்த்தோம். இது வந்து கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு. கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேல 5 lakhsக்கு உள்ள. ஸோ 50,001ல இருந்து 5 லட்சம் தான். 50,000 கிடையாது, 50,001. ஸோ 50,001ல இருந்து 5 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் 10%. 5 lakh 1ல இருந்து 25 lakhsக்குள்ள இருந்ததுன்னா 15. 25 lakhs 25 லட்சத்தி 1 ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும் இருந்ததுன்னா 20%. ஒரு கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் இருந்தா 25, எக்ஸீடிங் 5 கோடி 30%. ஸோ இதுதான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டா கொடுக்குறோம். இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிஸ்னஸ் பார்சல். இது ஒரு அடுத்த ப்ரீமியம் ப்ராடக்ட். நம்ம நார்மல் பார்சல் வந்து அப் டு 20 kilograms வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். பிஸ்னஸ் பார்சல்ல அப் டு 35 kilograms வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பார்சல்ஸ் வந்து புக் பண்றோம். ஸோ பிஸ்னஸ் பார்சலுடைய மேக்ஸிமம் வெயிட் அகைன் 35 kilogramsன்னு சொல்லிட்டோம். வால்யூம்னு கால்குலேட் பண்ணும்போது அதோட லென்த் மேக்ஸிமம் ஒரு பர்டிகுலர் சைடோட லென்த் வந்து 150 centimeters இருக்கணும். குமுலேட்டிவா லென்த் பிரெத் வித் மூணுத்தையும் சேர்த்தனோம்னா அதனுடைய டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து 300 centimeter தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் சிஓடி ஃபெசிலிட்டி வந்து ஒரு பார்சலுக்கே நாம கொடுக்குறோம். ஒரு பார்சலோட வேல்யூ வந்து அப் டு 50,000 வரைக்கும் கூட ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணலாம் சிஓடியா. ஏன்னா நம்ம பிசினஸ் பார்சல்லே சிஓடின்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம், பிபி சிஓடின்னு சொல்லிட்டு. அந்த சிஓடியுடைய வேல்யூ ஒரு பார்சலுக்கு 50,000 வரைக்கும் கூட கேஷ் ஆன் டெலிவரியா நம்ம புக் பண்றோம். இதுவே நம்ம ஒரு நார்மல் பார்சல் புக் பண்றாரு, ஒரு விபி பார்சல் புக் பண்றாருன்னா விபி பார்சலுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5,000 தான் இருக்க முடியும். ஒரு ரூபாயில இருந்து 5,000 வரைக்கும் தான் விபி பார்சலுடைய லிமிட். 5,000 ரூபாய்க்கு மேல ஒரு பொருளோட மதிப்பு இருக்கு. அந்த பொருளை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் டெலிவரி பண்ணாருன்னா அப்போ அவர் பிசினஸ் பார்சல் சிஓடியா அவர் வந்து என்ரோல் ஆகி பண்ணலாம். அப் டு 50,000 வரைக்கும் கூட அவர் பண்ணிக்கலாம். பிசினஸ் பார்சலா புக் பண்றப்போ பிசினஸ் பார்சலுக்கான டேரிஃப் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. லோக்கலா இருந்ததுன்னா 45 rupees அப் டு 2 kilograms வரைக்கும். அடிஷனல் எவரி கிலோகிராமுக்கு என்ன, அடிஷனல் வித்தின் த ஸ்டேட்னா எவ்வளவு, நெய்பரிங் ஸ்டேட்னா எவ்வளவு, இது எல்லாமே நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்லை. அடுத்தது பிசினஸ் பார்சல்ஸ்க்கான ஆவரேஜ் டைம் அஷ்யூர்டு டைம் பவுண்ட் டெலிவரி என்னன்றது தான் நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறது. ஸோ லோக்கலாக இருந்தால் 3 days, மெட்ரோவாக இருந்தால் 4 to 5 days. ஜஸ்ட் இதையும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லா கேட்டகரிக்குமே அந்த பார்சலோ அல்லது அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளோ எஸ்ஓல வரைக்கும் டெலிவரி ஆகிறதுக்கு தான் இந்த நார்ம்ஸ். இன்கேஸ் அதே ஆர்டிகிள் பிஓல டெலிவரி ஆகிறதா இருந்தது அல்லது பிஓட டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த ஆர்டிகிள் வருது அப்படின்னா அடிஷனல் 1 day வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். கேஷ் ஆன் டெலிவரி இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ எக்ஸீடிங் நம்ம ஜென்ரலா விபியில் அப் டு 5,000 பார்க்குறோம். இதுல ₹1 ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் கூட ஒரே ஆர்டிகிளினுடைய வேல்யூவா வந்து நம்ம பிசினஸ் பார்சல் வந்து புக் பண்றோம். அதுதான் பிபிசிஓடின்னு புக் பண்றோம். இதுல ஒரு கஸ்டமர் என்ரோல் ஆகணும்னா அவங்க கான்ட்ராக்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்க என்ரோல் ஆகிக்கலாம். இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி அந்த பேங்க் கேரண்டி அது எல்லாமே இதுக்கும் பொருந்தும். ஸோ பிஸ்னஸ் பார்சல் சிஓடியா ஒரு கஸ்டமரை என்ரோல் பண்றப்ப அவங்களுக்கு நம்ம சார்ஜ் பண்ற அந்த சார்ஜஸ் என்னன்றத நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. ஒரு ஆர்டிகிளினுடைய வேல்யூ அப் டு 5,000 ரூபாய் வரைக்கும் இருந்தது அப்படின்னா 2% ஆஃப் அமௌண்ட் ரெக்கவர்ட் ஆர் 50 rupees விச் எவர் இஸ் அது மோரோ அதை வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து டேரிஃப் அந்த சிஓடி புக்கிங் சார்ஜஸா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸீடிங் 5,000 இருக்கிறப்போ 100 rupees பிளஸ்
எவ்வளோ அமௌண்ட் 5000க்கு மேலே எக்ஸ்ட்ராவா இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு 1% வந்து நம்ம சிஓடி சார்ஜஸா வாங்கிக்கிறோம். இந்த சிஓடி சார்ஜஸ் அப்படிங்கிறது இங்க நீங்க பார்த்த இந்த பிசினஸ் பார்சல் சார்ஜஸோட அடிஷனலா அவங்க பே பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் பார்சலா ஒருத்தர் புக் பண்றப்போ 2 கிலோ இருக்கு ஒரு பார்சலோட வெயிட். அவர் பிசினஸ் பார்சலா புக் பண்ணாருன்னா 45 ரூபாய் லோக்கல் ஆர்டிகிள். அதே ஆர்டிகிள் அவர் பிபி சிஓடியா புக் பண்ணாருன்னா இந்த 45 ரூபாய் பிளஸ் இந்த சார்ஜஸ். அந்த ஆர்டிகிளோட வெயிட் 2 கிலோ இருக்கு, அதோட வேல்யூ 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஆர்டிகிளுக்கு நம்ம எவ்வளவு காசு கலெக்ட் பண்ணுவோம்? 2% ஆஃப் அமௌண்ட் ரெக்கார்டு என்னவோ அது ஆர் 50 rupees விச் எவர் இஸ் மோரோ அதை நம்ம வாங்கிக்கிறோம். 45 ரூபாய் பிளஸ் இந்த 50 வந்து நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து சார்ஜஸா கலெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஓகே, இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரீட்டைல் சர்வீசஸ் அண்டு ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய சில கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பார்த்துக்கலாம். தேங்க்யூ. Thank you very much, Satya. Thank you very much. Thank you, sir. அடுத்த கிளாஸ்ல நம்ம Thank you. டீடைல்ல மத்த எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Thank you, sir. Thank you, Thank sir. you everyone. Thank you everyone. Thank you, sir.